அண்மை செய்தி. டெல்லியில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அரவிந்த் கெஜ்ரிவால் கார் மீது கல்வீசி தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. டெல்லியில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அரவிந்த் கெஜ்ரிவால் கார் மீது கல் வீசப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார். ஜீவபாரதி, வணக்கம். தற்பொழுது டெல்லியில் தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் கார் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? டெல்லி சட்டமன்ற தேர்தலானது பிப்ரவரி 5ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற இருக்கிறது. தொடர்ச்சியாக பல்வேறு கட்சியை சார்ந்த மிக முக்கியமான பிரமுகர்கள் வேட்பாளர்கள் களத்தில் இறங்கி தொடர்ச்சியாக பிரச்சாரத்தை மேற்கொண்டு வராங்க. குறிப்பிட்டு புதுடெல்லி தொகுதியில் ஆம் ஆத்மியினுடைய முகமாக இருக்கக்கூடிய கெஜ்ரிவால் போட்டியிடுறாரு. அவரை எதிர்த்து பாஜகவை சேர்ந்த பர்வேஷ் வர்மா எதிர்த்து களமிறக்கப்பட்டிருக்காரு. இந்த நிலையில இந்த பிரச்சாரத்தின் போது அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய காரின் மீது கற்கள் வீசப்பட்டதாக ஆம் ஆத்மி தரப்புல தங்களுடைய சோசியல் மீடியா பேஜ்ல இந்த வீடியோக்கள்லாம் வெளியிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக ஆம் ஆத்மியுடைய செய்தியாளர்களும் தொடர்ச்சியா செய்தியாளர்களை சந்தித்து இது அரவிந்த் கெஜ்ரிவால் மீதான தாக்குதல், தோல்விக்கு பயந்து செய்ய தாக்குதலை நடத்திட்டு வராங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த குறிப்பிட்டு ஆம் ஆத்மியினை சார்ந்த நபர்கள் குறிப்பிட்டுறாங்க. அதுவே பர்வேஷ் வர்மா குறிப்பிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, பாஜக தொண்டர்கள் மீது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கார் ஏற்றப்பட்டிருக்கு. அவருடைய அந்த தொண்டனுடைய காலானது உடைந்திருக்கக்கூடிய நிலையில கோபத்தின் காரணமாக பாஜக தொண்டர்கள் ஆம் ஆத்மி தலைவர் கெஜ்ரிவாலுடைய காரின் மீது கற்களை வீசி எறிஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்காரு. தேர்தல் காலகட்டம் என்பதால தொடர்ச்சியாக மாறி மாறி பல்வேறு கருத்துக்களை கட்சியினர் வச்சு வரக்கூடிய நிலையில அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கார் மீது கல்வி சம்பவமானது மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. உடனடியாக அதற்கான நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படின்ட்டு ஆம் ஆத்மி தரப்புல கோரப்பட்டிருக்கு. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி.